السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. சவுதி தமாம் தஅவா சென்டர் வழங்குகின்ற ரமலான் நற்சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாங்கள் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருந்தது, ஒரு பாவத்தை காணுகின்ற நேரத்தில் அந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை இருந்தது என்பது தொடர்பாக ஒரு சில மிக முக்கியமான விடயங்களை கலந்து ஆலோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த காலம் என்பது மிக கடினமான பாவங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு காலம். நாம் சொல்லுவோம் ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியத்து காலத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஜாஹிலிய காலம்ங்கிறது இந்த காலத்தில் எந்த பாவங்களை நாங்கள் வேறு கண் கொண்டு பார்க்கிறோமோ அந்த பாவங்களை சமூக அங்கீகாரத்தோடு செய்தார்கள். அது கொலை, கொள்ளை, விபச்சாரம், எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்கள் சர்வசாதாரணமாக அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அடர்ந்தேறிக் கொண்டிருந்தது. இந்த ஒரு சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். இப்ப நபியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்தினருக்கு எடுத்த மாதிரி பாவங்களை திடீரென்று தடுக்க போயிருந்தாராக இருந்தால் அந்த சமுதாயம் குழம்பி போயிருக்கும். அல்லது ஒரு மிக கடினமான முறையில் நடந்திருந்தாராக இருந்தால் அந்த சமுதாயம் கோபப்பட்டிருக்கும். இவ்வளவு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இன்றைக்கு தேசம் முழுவதும் சுற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அணுகுமுறை மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது, நபியே, கடின உள்ளமும் கடுகடுத்த தோற்றமும் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலி, உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள். அப்ப இருளிலும் பாவத்திலும் மூழ்கி இருந்த அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிச்சத்தின் பால் கொண்டு வந்தார்கள் என்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவங்களை காணுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சமுதாயத்தில் அந்த பாவங்களை தடுத்த விதம், ஒரு சின்ன பிள்ளை காண்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளையோடு நடந்து கொண்ட விதம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஹாதிமாக, அதாவது ஒரு 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 பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இருந்திருக்கிறேன். என் வாழ்நாளில் அந்த 10 வருடத்தில் ஒரு தடவையாவது அல்லாஹ்வுடைய தூதர் அனஸே, ஏன் இதை நீ செய்தா என்று கேட்கல, ஏன் இதை நீ செய்யவில்லை என்றும் கேட்கல, இப்படி செஞ்சிருக்கலாமே என்று சொல்லியும் சொல்லுங்க. அப்ப யோசித்து பாருங்க, சாதாரணமாக ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒருவரோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மிகப்பெரிய குணம், இன்னமா புஐது லியுத்தம்மி மகாரிமல் அஹ்லாக், நான் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அப்ரோச் மெத்தட், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தோடு நடந்து கொண்ட முறைகள் என்பது ரொம்ப அழகான முறைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற நேரம் சஹாபாக்கள் வராங்க. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் வியாபார நிமித்தம் செல்லுகின்ற நேரத்தில் எமாமா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த எமாமா என்ற ஊரில் அந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். இந்த மனிதர் நாங்கள் போகின்ற நேரத்தில் எங்களை மிகவும் ஒரு துன்புறுத்தல் செய்கிறார், எங்களை வற்புறுத்துகிறார், அதாவது கிண்டல் அடிக்கிறார், நோவினை தருகிறார், இப்படியான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முடியுமாக இருந்தால் நீங்க சொல்லுகின்ற அந்த மனிதரை என்ன செய்யுங்கள், பிடித்து கொண்டு வாங்கல் என்று சொல்கின்ற நேரம் சஹாபாக்கள் ஒரு நாள் திடீரென்று போறாங்க. வசமாக இந்த சுமாமா என்று சொல்லக்கூடியவர் மாட்டுகிறார்.
மாட்டியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அழைத்து வந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அவரை கடிக்கலாம், துன்புறுத்தலாம், எந்த ஒன்றையும் செய்யலாம், அவரை நீங்க இந்த மஸ்ஜிது நபவிலே உள்ளுக்கு வைங்க, ஆளை அரெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நாள் வந்து இவர்கிட்ட கேட்கிறார், சும்மாமா நீ என்ன சொல்றாயன்னு கேட்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, யா முஹம்மதே, நீ வந்து எனக்கு தண்டனை தந்தால், என்னை நீ இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சு கொண்டிருந்தால் உண்மையிலே நான் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒருத்தன் தான், நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருத்தன் தான். என்னை விட்டு விட்டாயாக இருந்தால் நன்றி உள்ள ஒரு அடியானாக என்ன செஞ்சிருப்பாய், நீ பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது தடவை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, இதையே தான் என்ன செய்கிறார் அவர் சொல்றார். மூணாவது நாள் வந்து கேட்கிறாங்க, இதையே தான் அவர் என்ன செய்றார் சொல்றார், என்னை கொலை செய்தால் நிச்சயமாக நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் தான், என்னை நீங்க விட்டு விட்டீர்களாக இருந்தால் நன்றி உள்ள ஒருவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு சும்மாவை நீங்க விட்டு விடுங்க, எதுவுமே சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபாக்கள் அவரை விட்டு விடுறாங்க. அவராக போய் மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிணறில் தண்ணீரை அள்ளி குளித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த சஹாபாக்களை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஒருவருடைய எதிரியினுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமான நல்லெண்ணம் இருந்திருக்குது. அப்ப எப்படி அவர் இந்த 3 நாளும் இருந்திருப்பார், சஹாபாக்கள் அந்த 3 நாளும் எப்படி இந்த சமுதாயத்தை அந்த மனிதரை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இது அன்புள்ள சகோதரர்களை நம்ம இடத்துல கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹன்ல சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு சிறுவன் உட்கார்ந்து என்ன செய்கிறார், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை பார்க்கிறாங்க. அந்த சிறுவனுடைய கை அங்கேயும் இங்கேயுமாக போய் அலைந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு யோசிங்க, நம்முடைய சமுதாயத்தில் விருந்தினர்கள் யாராவது வந்தா எங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அந்த விருந்து சபையில உட்கார வைக்கிறதுக்கு கூட நாங்கள் யோசிப்போம். அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி நடந்து கொள்வோம். வீட்டுக்குள்ள போங்க, உமாவோட போய் சாப்பிடுங்க, எங்கே வரக்கூடாதுன்ட்டு அதட்டி விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனை தூக்கி பக்கத்தில் வச்சு கொண்டு என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்கிறத பார்க்கலாம். இதே ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. அப்ப சிறுவர்கள் என்பது குடும்பத்தனம் கொண்டவர்கள், சுட்டித்தனம் கொண்டவர்கள். அந்த சிறுவன் என்ன செய்யறான்னு போட்டால் அந்த கை அங்கேயும் இங்கேயுமா போட்டு ஒரு சகன்ல அழைகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா குலாம், என்ற அருமை மகனே, அழைக்கிறத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்ற தங்க மகனே, என்ற செல்ல மகனே, இந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு அழைக்கிறோம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யா குலாம், என்ற அருமை மகனே, சம்மில்லாஹி தஆலா, பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க மகன், குல் பியமீனி, உங்களை வலது கையால சாப்பிடுங்க மகன், குல் மிம்மா எலி, உங்களோட பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடுங்க மகன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு மெத்தட்டை கையாண்டார்கள். அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்படி பாவத்தோடு மனிதர்கள் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முறையில் அந்த மனிதர்களை கையாண்டார்கள். இப்போ மது ஹராமாகியது என்ற ஒரு வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கள் மதுவை என்ன செய்தார்கள், கீழே கவிழ்த்து விட்டார்கள். மதீனா ஆறுகள் தெருக்கள் முழுவதும் மது ஆறு ஓடியதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்படி உடனடியாக ஒரு குர்ஆன் வசனம் வந்தால், உடனடியாக ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்பட்டால் உடனடியாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதை சஹாபாக்கள் விரும்பினார்கள் என்கிறத அன்புள்ள சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களோடு அப்படி மென்மையாக என்ன செஞ்சார்கள், நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைவார்களாம். வீட்டுக்குள்ள நுழைந்தால் தன் பேரப்பிள்ளைகள் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய தூதர் முட்டங்காலையும் கையையும் நிலத்தில் ஊன்றி உங்களுடைய குதிரை வந்து விட்டது, ஏறுங்கள், சவாரி செய்வோம் என்று சொல்வார்கள். இந்த அளவுக்கு அன்பாக அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு பெரியவர்களோடு பாவத்தை தடுக்கின்ற விஷயத்தில் அழகான முறையில் நடந்து கொண்டார்கள் என்கிறத நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நமக்கு பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் பாவம் செய்கிறார் உலகத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை தடுக்கிறதுக்கு ஒரு சில மெத்தடை சொல்லி தராங்க. முதலாவது, மன்ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தை கண்டார், ஃபல் யுகையிரு பியதிஹி, அவர் தன்னுடைய கையால் அதை தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்தத்தி, அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, அவருடைய நாவல் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்தத்தி, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கட்டும். அதாலிக அல்லாஹுல் ஈமான் என்றாங்க, அதான் ஈமான்ல மிக தாழ்ந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை நாங்கள் எப்படி புரிந்து கொள்றது? இப்போ திடீர்ந்த மாதிரி கையால பாவத்தை தடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. திடீர்ந்த மாதிரி நாங்கள் ஒரு சபைக்கு போறோம், மிகப்பெரிய அனாச்சாரம் அடர்ந்தேறி கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் கையால போய் தடுக்கிறதுக்கு முடியாது. இதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். இந்த ஹதீஸை
உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தை கண்டால் ஃபல்யுகையிரு பியதிஹி, தன் கையால் தடுக்கட்டும் என்றால், கையால தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இடங்கள்ல சந்தர்ப்பம் இருக்குது? உங்களை நீங்க கையால தடுக்க போறீங்க, உங்களுக்கு எந்த அளவு சந்தர்ப்பம் இருக்குது? இப்ப நீங்க வீட்டை போறீங்க, உங்களுடைய மகன் சத்தமாக சினிமாவை போட்டு டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களோட கஸ்டடிக்குள்ள உங்களோட மகன் இருக்கிறார். அந்த நேரத்துல நீங்க போய் என்ன செய்றீங்க? ரிமோட்டை வாங்கி, என்ன மகன் நீங்க செய்யற வேலை இது கூடாது, இது பாவம் என்று தெரியாதா, டிவி ஆஃப் பண்ணுங்க, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றது இல்லை, நல்ல விஷயங்கள் பாக்குறதுக்கு தான் இதை வாங்கி வச்சிருக்கிறோம் என்று ஒரு தந்தை என்ன செய்யலாம்? கையால தடுக்கலாம். இல்லம் எஸ்தத்தி, அதற்கு முடியாதா? பபிலிசானி, நாவால சொல்லலாம். இப்போ உங்களுடைய தங்கச்சியினுடைய மகன், உங்களுடைய சகோதரனுடைய மகன், அவர் ஒரு பாவச் செயலில் ஈடுபடுகிறார், நீங்க கையால தடுக்கிறார். நீங்க வீட்டுல எந்த அளவுக்கு அதிகாரம் பிரயோகிக்கிறீங்களோ அந்த பிரயோகத்தை நீங்க உங்களுடைய தங்கச்சியுடைய வீட்டை, உங்களுடைய சகோதரனுடைய வீட்டை நீங்க பிரயோகிக்க முடியாது. சில நேரம் அது பெரிய ஒரு குடும்ப பிரச்சனைக்கு கூட காரணமாக வந்து என்ன செய்யலாம், அமையலாம். இந்த நேரத்துல பபிலிசானி, நீங்க வாயால சொல்றீங்க, இப்படி செய்யக்கூடாது மகன், இது கூடாது, இது பாவம், இதெல்லாம் அப்படி தூதர் தடுத்தது, இது முஸ்லிம்கள் செய்யற வேலை இல்லை, நம்ம நல்ல ஒரு முஃமினாக உலகத்துல வாழ போறோம், மவுத்து ஹயாத்தாங்கிறது எல்லாருக்கும் இருக்குது மகன், இப்படி ஒன்று சொல்லி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இல்லம் எஸ்தத்தி, அதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லையா? கல்பிஹி, நீங்க உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குங்க. நீங்க ஒரு இடத்துல போறீங்க, உங்களுக்கு வாயால சொல்றதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை, கையால தடுக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை, ஒரு பாவம் என்று நினைச்சு நீங்க உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி போறீங்க. இது உங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ங்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நாங்கள் கையொண்டமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நாங்களும் என்ன செய்யலாம், அடைஞ்சு கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவங்களை காணுகின்ற நேரத்தில் அதை தடுப்பதற்குரிய அழகான முறைகளை நாங்கள் என்ன செய்யணும், கையாண்டு கொள்ளணும். குறிப்பாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நாங்கள் வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலர் சிலருக்கு பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை அவர்கள் தடுப்பார்கள். உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார். முஃமினான ஆண்களாக இருந்தாலும் முஃமினான பெண்களாக இருந்தாலும் நமக்கு உண்டான ஒரு கடமை என்னன்னு சொன்னால், நாங்கள் நன்மையை என்ன செய்யணும், ஏவணும், தீமையை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் தடுக்கணும். எனவே நன்மையை ஏவுகின்ற விடயத்திலும் தீமையை தடுக்கின்ற விடயத்திலும் நல்ல ஒரு அப்ரோச் மெத்தட், நல்ல ஒரு அணுகுமுறை நாங்கள் கட்டாயம் இருக்கணும். நம்மள ஒரு நண்பன் இருக்கிறான், அந்த நண்பரிடத்துல நண்பர் தொழாம இருக்கிறான், நீ தொழுதால் தான் வெற்றி இருக்கிறது, இம்மை மரபையின் வெற்றி அதில் தங்கி இருக்கிறது, நீ கட்டாயமாக என்னுடைய நட்பு தேவைப்பட்டால் தொழ வேண்டும் என்று சொல்லி நீங்க நண்பரிடத்துல உபதேசம் செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய நட்பு தேவைப்பட்டால், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசித்திருந்தால் நிச்சயமாக ஒரு பள்ளிக்கு வருவான், தொழுவான், திருந்துறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஒரு கெட்ட நண்பன் உங்களிடத்திலிருந்து தூரமாகும். ரெண்டுமே நம்மளுக்கு நலவாகத்தான் அமைகிறது. எனவே இந்த விடயங்கள்ல நாங்கள் நல்ல முறையில கையாளணும். எப்போதுமே தீமையை தடுக்கின்ற விஷயத்தில் நாம ஒரு சட்டத்தரணியாக, நாம் ஒரு நீதிபதியாக இருந்து யோசிக்க கூடாது. ஒருவர் தீமை செய்கின்ற நேரத்தில் அவருடன் நாங்களும் கலந்து அவருக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும். அவர் என்ன சொல்ல வாராருங்கிறத கேட்கணும். இது எதுவுமே கேட்கறதில்ல, நாம சட்டம் போட்டுருவோம், செய்யறது கூடாது, ஹராம் கூடாது, பத்துவா எல்லாமே நம்ம முகத்துக்கு முன்னாடி சொல்லிடுவோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அப்ரோச் மெத்தட் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லல. எனவே நல்ல ஒரு பண்பாடுகளை நாங்க பழகி கொள்ளணும், மனம் நோகாத முறையில் நடந்து கொள்ளணும், நல்ல ஒரு மென்மை உள்ள மனிதர்களாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு மத்தியில புன்சிரிப்போடு நடந்து கொள்ளணும். இதெல்லாம் நாங்க செய்யற மிகப்பெரிய தாவா. இது ஒரு அழைப்பு பணி. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் மௌலவிமார்கள் மிம்பர்ல சொல்றதும், மாதாந்த தரபியாக்கள் நடத்துறதும், குடும்ப தரபியாக்கள் நடத்துறதும் தான் மிகப்பெரிய அழைப்பு பணின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஒரு நல்ல வார்த்தை ஒருவனுடைய மனதை திருத்தலாம், நல்ல ஒரு புன்னகை ஒருவனுடைய மனதை திருத்தலாம், நல்ல ஒரு அணுகுமுறை ஒருத்தன் ஒரு நல்ல முறையில நம்மளை அனுசரித்து போவதற்கு வாய்ப்பாக இருக்கலாம். இதையெல்லாம் பழகி கொண்டமாக இருந்தால் நல்ல ஒரு சமுதாயத்தை, ஈமானுள்ள ஒரு சமுதாயத்தை நாமும் வளர்த்தெடுக்கலாம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மரணிக்கின்ற நேரத்தில் ஈமானோடு வாழ வைத்து இஹ்லாஸ் உள்ள மனிதர்களாக ஆக்கி நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் ஒரு ஒன்று கூட்டுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.